அனைவருக்கும் இனிய வணக்கம். திருவண்ணாமலை நீர் மருத்துவம் இந்த புத்தகத்திலே அருமையாக 2வது பாடத்திலே என்ன உண்மையை சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு மனிதன் உண்ணாமலே வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி அந்த காஸ்மிக் எனர்ஜியில் தான் கிடைக்கிறது என்ற உன்னத கருத்தை தெரிவிக்கும் விதமாக மனித சமுதாயம் அழியக்கூடாது என்று இயற்கை விரும்புகிறது. அதற்கான சக்தியுடன் இயற்கையாக மனிதன் வளர்க்கப்பட்டிருக்கிறான். அதை உணர்ந்து நம்மை நாமே பயன்படுத்தி கொள்வதோ அடிப்படை கல்வியாகும். மீத எல்லா அறிவும் தானாகவே மனிதனுக்கு வரும் என்பதை அருமையாக சொல்லுகிறார்கள். ஆனால் நாம் செவ்வாய் கிரகத்திற்கு பயணம் போய் திரும்பி வர சுமார் 1 வருட காலம் ஆகும். ஆனால் நீருணவு பயிற்சி பெற்ற ஆணும் பெண்ணும் நிச்சயம் போய் வர முடியும். அங்கே சென்று பெருகி வாழவும் முடியும். இதை நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இந்த மனித உடலை அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது இயற்கை. அதை உணர்த்தும் உபயோகப்படுத்திக் கொள்வதுதான் உண்மையான கல்வியாகும். உண்மையான கல்வி என்றால் இப்படி நீருணவு முறையிலே வாழ்ந்து செவ்வாய்க்கோளிலே சென்று ஆணும் பெண்ணும் இல்லற வாழ்க்கை நடத்தக்கூடிய அளவிற்கு மாபெரும் ஆற்றல் சக்தி இந்த மனித உடலுக்கு உள்ளது என்பதை தெரிவிக்கும் விதமாக தான் இந்த ஆய்வை மேற்கொண்டு வெங்கடேசன் ஐயா நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நூலை படித்து நாமளும் பயன்பெறுவோம். அனைவரும் நலமாக இருப்போம். நோயில்லாமல் வாழ்வதே நமது குறிக்கோளாக அமையும் என்று அடியேன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.